என் அன்பு மகனே, மகளே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளி விடாமல் முழுமையாக கேளுங்கள். இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. தாழ்மையோடு இருங்கள். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவஞ்செய்தபடியினாலே தேவரீர் கடுங்கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிள்ளைகளே, நீங்கள் என்னிடம் ஜெபிக்கும் போதெல்லாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். நான் ஒரு நீதிமான் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கக்கூடாது. நீங்கள் நீதிமான் என்று எண்ணுகிறவை என்னுடைய பார்வையில் அழுக்கான கந்தை போன்றவை. உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் குற்றவாளிகள் என்று உணராவிட்டாலும் நான் நீதிமான் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. உங்கள் மனசாட்சியின்படி சரியாக நடப்பது உங்களுடைய கடமை. ஆனாலும் நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். உங்கள் பாவங்களை கிறிஸ்துவாகிய நான் மன்னிக்கிறேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், விசுவாசத்தோடு என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தாழ்மையோடு இருந்தால் என்னுடைய கிருபையை உங்களுக்கு அளிப்பேன். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பேன். கலங்காதிருங்கள். நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.